இந்த உலகத்துல 252 அடி சிலை நம்ம பெங்களூர்ல தான் கட்டிட்டு இருக்காங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? மனசு பிடிச்ச உங்களை விட்டு போயிட்டாங்க, பிசினஸ் லாஸ், ஓவர் கடன், பேபி ஃபார்ம் ஆகலையா அப்படின்னா இப்ப நீங்க பாக்குற இந்த கோயிலுக்கு போனா போதும் ப்ராப்ளம் அப்படியே காத்தா கரைஞ்சிரும். இந்த ப்ராப்ளம்லாம் சுமந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு மேல இந்த கோயிலுக்கு வராங்க. முழு மனசோட இந்த செவுத்துல ₹1 ஒட்ட வச்சாலே போதும் கடன் பிரச்சனை காத்துல கரைஞ்சிரும்னு சொல்றாங்க. உங்க மனசுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு போக கூடாதுன்னு போனவங்க வரணும்னு நினைச்சிட்டு நீங்க பூட்ட போட்டீங்கன்னா அவங்க உங்களை எப்பயும் விட்டு போகவே மாட்டாங்களா? மனசுல நினைச்சது ரொம்ப நாளா நிறைவேறாம இருக்குன்னு நினைச்சீங்கன்னா தொடர்ந்து 9 வாரமா வந்து இங்க தேங்காய் கட்டினீங்கன்னா அது கண்டிப்பா நடக்கும்னு சொல்றாங்க. உங்களுக்கு டிஸ்டி இருந்துச்சுன்னா அதையும் சுத்தி போடுறாங்க. இது மட்டும் இல்ல, இங்க குழந்தை இல்லாதவங்க இங்க தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்கும்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்ல, இங்க பஸ் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு. நீங்க எப்ப வந்தாலும் இங்க ஃப்ரீயா அன்னதானமும் போடுறாங்க. பவர்ஃபுல்லான கோயிலோட லொகேஷன் சொல்றேன், மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பெங்களூர் ஒசக்கோட்டால கம்பளிபுரா ஊர்ல தாங்க இந்த கோயில் லொகேட் ஆயிருக்கு. ஸ்ரீ காட்டேரி அம்மன் டெம்பிள். கூகுள் மேப்ல ஸ்ரீ காட்டேரி அம்மன் டெம்பிள்னு போட்டாலே போதும் எக்ஸாக்ட் லொகேஷன் அதே காமிச்சிரும். ಇಂದು ಶಕ್ತಿಪೀಠ ಒಂದು ಹೊಸಕೋಟೆ ತಾಲೂಕು ಬೆಂಗಳೂರು ಗ್ರಾಮಾಂತರ ಜಿಲ್ಲಾ கர்நாடகில் இருக்கிறதப்பா. இது இந்த கோயில் நல்லா இருக்கு. இந்த அம்மா நல்லா எந்த இதே கஷ்டம் இருந்தால் நல்லா பண்ணுறாரு. வீட்டில் என்ன கலாட்டா இருக்கா என்ன எல்லாம் நல்லா இது பண்ணுறது ஆகியிருக்கு, எல்லாருக்கும் ஆகியிருக்கு. இங்கே தயா இது பீடை பிசாச்சி எதனா இருக்கா போகுது. காசு வாங்கிட்டாரோ இல்லை குடிக்கிறது எல்லாம் வந்து இக்கே பேசிட்டு போடுறாரோ நல்லா ஆகுது. பெண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகுது, பையங்களுக்கும் கல்யாணம் ஆகுது. எல்லாம் நல்லா நடக்க போகுதப்பா இங்கே. எல்லாம் நல்ல கோயில் ஒரு சக்தி பீಠ இது காட்டேரம்மா தேவி சக்தி பீಠ இது. நீங்கள் எவ்வளோ நல்லா வரீங்க? எங்களுக்கு நான் வந்து இங்கே 56th 7th 7 வாரம் வந்திருக்கேன். நான் இந்த 7 வாரம் இந்த அமாவாசை வந்துட்டு நல்லா பார்த்துட்டு சுவாமிக்கு இது பண்ணிட்டு போகிறேப்பா. நல்லா ஆகிட்டு இருக்கு, பரவாயில்லை. ஒரு 3ஆம் வாரம் இல்லை 2ஆம் வாரக்கே தெரிஞ்சு போகிறது இங்கே வரதெல்லாம். அவங்கள்ட்ட எதாவது சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் நடக்குது. இந்த கோயில் உங்களுக்கு எப்படின்னா தெரியும்? இந்த கோயில் எனக்கு பெரிய ஆளுக்கு சொன்னாங்க. இந்த மாதிரி நாங்கள் பசங்க ஆகலை, இங்கே போய் கோயிலுக்கிட்ட 9 வாரம் போய் காயை கட்டுட்டு இந்த செடி சுத்தன்னு சொன்னாங்க. அதனால வந்து இப்போ 8 வாரம் இந்த சுற்றினுக்கிறாங்க. நல்லா தான் நடக்குனுக்குது. அதனால பெரிய ஆள் சொன்னாங்க, அதனால வந்தாங்க. 8வது வாரம் வந்துட்டு இப்போ 8 வாரம் கண்டினியூன்னு ஒரு மாதம் ஊரில் ஒருத்தர் டேட்டு, அதனால வரலையா. இப்போ வந்து நிற்கிறேன். அப்போ இங்கே நல்லா பாசிட்டிவாக இருக்கும் வைப் எல்லாம். எல்லாம் பரவாயில்ல. ஓகே, தேங்க்யூ. இந்த கோயில் விசிட் பண்ணவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.